ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ளவுஸ் கட்டிங்கோடு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. பட் ஆனால் அவங்கக்கிட்ட நார்மல் ப்ளவுஸ் எனக்கு அளவு கிடையாது, பிரின்சஸ் கட்டு தான் இருக்குது. எனக்கு பிரின்சஸ் கட் ஷேப்லேயே நார்மல் ப்ளவுஸ் எனக்கு வேணும், 3 டாட்டில் எனக்கு பிரின்சஸ் கட் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம கட் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை தான் இதில் இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 32 to 34 அந்த சைஸ்க்குள்ளே தான். ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் இந்த ப்ளவுஸு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய நியூ கஸ்டமர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே இன்ச்சி டேப் யூஸ் பண்ணலை, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணலை. ஒன்லி ஸ்கேல் அண்ட் சிசர், சாக் பீஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கால்குலேஷனும் தெரியலன்னா கூட நோ ப்ராப்ளம். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் போதும், நம்மளால் 100% கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா பிசுறு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 இன்ச்சு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டேன். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு, 1 மீட்டர் கிளாத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பை இந்த மாதிரி இழுத்து பார்க்கணும். அது கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக அப்படின்றத நம்ம இழுத்து பார்க்கணும், அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. இது 32 34ன்றதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் தான் இது. ஸோ கொக்கி எதுவும் போடக்கூடாது. அந்த நாட்டு எல்லாமே நம்ம உள்ளுக்காக தள்ளி விட்டுட்டு கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ணல அந்த கோட்டு மேலே இந்த அளவு ப்ளவுஸை நம்ம வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த நாட்டு எல்லாமே உள்ளுக்கு தள்ளி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக ப்ளவுஸை நம்ம வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது எதுக்காகனா பேக் சைடு நம்ம ஒரு டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுக்காக உண்டான கிராஸ் அது கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸை வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கு ஷேப்பு என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளிக்கா தள்ளி அந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறுகுன யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நெக்கு. ஸோ ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு, குறுகுன யூ ஷேப்பு, அகண்ட பா ஷேப் கிடையாது, குறுகுன யூ ஷேப். அதை மைண்டில் பார்த்துக்குங்க நல்லா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை மேலுக்காக தூக்குன மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணணும். பாருங்கள், நான் நெக்கு மார்க் பண்ணிட்டேன், ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன், ஹிப்பு மார்க் பண்ணிவிட்டேன். கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மேலுக்கு தூக்கிட்டு தையல் எங்கே வருதோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். இவ்வளோ தான் மார்க்கிங்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு புரியலையோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக நான் பாக்ஸ் போட்டு ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இன்ச்சி டேப் யூஸ் பண்ணலை, எந்த கால்குலேஷனும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை ரேகையில் ஃபஸ்ட்டு ரேகை வரா மாதிரி அந்த இடத்துல வரா மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு வளைவு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், ரெடி அளவில் பாதியும் இந்த பக்கம் ஷோல்டர் பக்கம் ரெடி அளவில் பாதியும் வந்தாலே உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்கு ஷேப்பு பாருங்கள், வந்ததில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப குறுகுனா மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ப்ராட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ஷேப்பு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்டு ஷேப்பாக அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நெக்கு எப்படி ட்ரா பண்ணலாம், ஆம்கோல் ஷேப் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிஃபோர் கட்டிங் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெக்கு வந்து நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நெக்கு, ஆம்கோல், ஃப்ரண்ட்டு ஷேப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஷேப்பு வரலன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லையா டிசைனர் எதுனா அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பு நீங்கள் எதனா வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்கு ஷேப் எடுக்கணும்.
பாருங்கள் லைட்டாக க்ராஸ் இருந்தது. ஸோ நான் அந்த லைட் க்ராஸே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அவங்க கொடுத்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறுகலாக இருந்தது, இப்போ நார்மலாக இருக்குது. இந்த மாதிரியான ஷேப் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே பேக்கு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவுக்கு கிளாத் அப்படியே ரெண்டாக மடிச்சுக்குங்க. என் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு, ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு க்ளோஸ் 2 ஓப்பன் அப்படி இருக்கா மாதிரி இருக்குது கிளாத்து. பிசுறு போகிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ விட்டுருக்கேன். ஸோ பிசுறுக்காக விட்ட 1/4 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் எப்படி பண்ணணும்னா பாருங்கள், இது வந்து 3/4 ஸ்லீவ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கார்னரில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து தப்பு வரும். ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸுன்னும் போது 3/4 போட மாட்டாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த அளவை நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ மார்க் பண்ணதை வந்து கரெக்டாக இந்த கோட்டில் வச்சுக்குங்க. ஓகேவா? அந்த கோட்டில் வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன அளவு வருதோ அதுதான் ரெடி அளவு. ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு கீழ் கை பகுதியை விட கொஞ்சம் மேலே வரும்போது சதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அங்கே என்ன ஷேப் வருதோ அதுதான் நம்மளுக்கு ரெடி அளவுன்ற மாதிரி நம்ம கணக்கு எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா கரெக்டாகவே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட எனக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கட்டிங் அப்போ மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமர் உங்களை தேடி வரமாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் வந்து வரணும், அந்த கஸ்டமர் நம்ம ரெகுலர் படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நீட் ஃபினிஷிங் கொடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போது ஸ்லீவு பேக் சைட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பாருங்கள், கிளாத் வந்து என் பக்கம் வந்து 2 ஓப்பன் இருக்குது, ஆப்போசிட் சைடில் வந்து க்ளோஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணும் போது க்ளோஸு ஓப்பன் அந்த மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். 2 பக்கமும் ஓப்பன் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் அதில் என்ன இருக்கோ அந்த ஆம்கோல் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து கரெக்டாக அந்த கிளாத் எங்கே முடியுதோ அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு ஷேப்பு ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வரா மாதிரி லைட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தான் நீங்கள் பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுக்க வேண்டிய அளவுகள். இப்போ பாருங்கள், ஆம்கோல் நம்ம வரைஞ்சி எடுத்துடல. அகைன் வந்து ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போடணும். உள்ளுக்கு அப்படியே வளைவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் படாமல் பாக்ஸ் போட்டு ப்ராப்பராக நடுவில் ஒரு டாட் வச்சு அகைன் அதை உள்வளைவு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உள்வளைவு எடுத்திங்கன்னா ஆம்கோல் பக்கம் வந்து உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் வந்து வரவே வராது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் மறுபடியும் வெளியே தள்ளி நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். அந்த 1/4 இன்ச்சு எதுக்கு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும்ல. இப்போ நீங்கள் நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ரெடி அளவில் நீங்கள் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு இழுத்து பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா அப்போ டோட்டலாக 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் ஆகிடும். அப்போ நெக்கு அதாவது ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி வர்றது பார்த்திங்களா, அந்த பக்கம் இருக்க நெக்கு ஷேப்பை ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான். மறுபடியும் பார்த்துக்குங்க, 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சு அதில் என்ன ஷேப் இருக்கோ கிளாத்தை அதே மாதிரியே வச்சு நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் மேலே ஹைட்டு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டரை வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி கிளாத்தை வச்சு
நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு எதுக்கு பார்த்திங்கன்னா, மெயின் ஷேப்பையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும்ல, ஸோ அதுக்காக. அந்த மார்க்கிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய ஃபுல் ஃபிங்கர் வரா மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டாட் குறிச்சிக்குங்க. செகண்டு வந்து 1 இன்ச்சு, அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரேகை வருதுல்ல, அதில் 1 இன்ச்சு, அந்த பக்கம் தள்ளி 1 இன்ச்சு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வரா மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க்கிங் நம்மளுடைய ஃபுல் ஃபிங்கர் வச்சு ஒரு டாட் பண்ணோம். செகண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு கைரேகை வர மாதிரி செகண்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 இன்ச்சு, ஆப்போசிட் சைடு 2 இன்ச்சு வரா மாதிரி வச்சுட்டு நடுவில் வர அந்த மெயின் டாட்டு எங்கே இருக்கோ அதை மையப்படுத்தி நம்ம ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். புரியலைன்னா எனக்கு கேளுங்க, நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இல்லை எனக்கு ஃபிங்கர் வச்சு புரியலை மேம், எனக்கு இன்ச்சு ஸ்டேப் வச்சே நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து உங்களுக்கு இன்ச்சு டேப் வச்சு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பட்டி வந்து நான் ரொம்ப ஈஸியாக இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். கவனமாக கவனிங்க. அந்த பட்டியில் வந்து நம்ம ஆம்கோலில் எப்படி உள்வளைவு எடுப்போம், அந்த மாதிரி வந்து பட்டியில் லைட்டாக உள்வளைவு எடுத்தாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சேம் டைம் வந்து பட்டியில் ஒரு அர்க்காத் பண்ணணும், ஒரு மார்க்கிங் பண்ணணும். அதை உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பட்டியில் உள்வளைவு மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த மாதிரி உள்வளைவு எடுத்துகிட்டு ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்கும் போட்டுக்குங்க. இந்த மார்க்கிங் எதுக்காகன்னா, இப்போ ஷேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த பக்கம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வச்சாலே, அதாவது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் கிளாத் இருக்கும்ல, அங்கே வச்சாலே எனக்கு கரெக்டாக வருது. ஸோ அதில் வரா மாதிரி நான் கிளாத்து செகண்ட் லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 லேயர் கொடுக்கும்போது தான் பட்டி வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். ஸோ 2 லேயர் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வர மாதிரி இருக்க ஸ்கேல் இது. ஸோ நான் பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் கட் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். மீதி இருக்க கிளாத் எதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐப்பட்டி ஊக்பட்டிக்கு சேம் டைம் வந்து ஏதாவது கிளாத்து தேவைப்பட்டதுன்னா நம்ம வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் இதுக்கு வந்து சைடு ஜாயினிங் எங்கேயுமே கிடையாது. ஸ்லீவ் ஆகட்டும், சைடு ஆகட்டும், எங்கேயுமே ஜாயின் கிடையாது. ஸோ ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற வரைக்குமே நம்ம அதில் இருக்க மீதி கிளாத்தை வந்து தூக்கி போடாமல் கண்டிப்பாக வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு செட்லேயும் 2 லேயர் இருக்கும் கிராஸ் பீஸ். பாருங்கள், இதெல்லாம் மீந்த கிளாத்து. ஸோ இந்த கிளாத் எல்லாமே நான் வச்சுக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. பட்டி வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த பட்டி எதுக்காக இப்படி மார்க் பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டு ஷேப்பில் இப்படி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இல்லைனா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா பிரிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் மார்க்கிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மேலே வந்து ஷோல்டர் வந்து க்ளோஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது. தேங்க்யூ, பாய்.